Hallelujah. Hallelujah. God is really gracious upon his people. கர்த்தர் அவருடைய ஜனங்களின் மேலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். He is giving so many times for the people to come nearer and nearer unto him. அவரை கிட்டி சேர்வதற்காக அவருடைய ஜனங்களுக்கு அவர் நிறைய ஸ்லாக்கியங்களை கொடுத்து வருகிறார். As such, in this Sunday also we are going to have the evening service. இந்த ஞாயிறு மாலை வேளையிலும் கூட நாம் மாலை ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். We were in the church in the morning. காலையிலே ஆலயத்திலே ஆராதித்தோம். Even in this evening, God is giving one more opportunity to come into the presence of God. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடன் கிட்டி சேர்வதற்காக அவர் ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்காக உண்டு பண்ணி தருகிறார். To get the double fold blessing. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. Hallelujah. Hallelujah. So really we are a blessed people. எனவே உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். But at the same time, அதே வேளையிலும் we should have the warning நமக்கு ஒரு எச்சரிக்கை that we have to obediently follow the word of God, the voice of God, the guidance of God. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். To the word of God, to the guidance of God. அவருடைய வழிநடத்துதலுக்கு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு then we will really reach the glory land. அப்பொழுது உண்மையாகவே நாம் நித்திய ராஜ்யத்தை சென்றடைவோம். Hallelujah. Hallelujah. So we are going to have this service. இப்பொழுது இந்த ஆராதனை தொடங்க போகிறது. There will be songs. choir பாடல் பாட போகிறார்கள். It is already recorded in the church. இது ஏற்கனவே ஆலயத்திலே ரெக்கார்ட் செய்ததுதான். Little long before. முன்பதாகவே. But how many times we have heard the word of God? எத்தனை முறையாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். The dimension of the explanation will be different. அதனுடைய புரிதல் வேறு விதமாக இருக்கும். And it will go into our heart and penetrate into it. நம்முடைய இருதயத்துக்குள்ளே சென்று அதை ஊடுருவத்தக்கதாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So we are going to hear the word of God through our dear pastor also in this week. நம்மை விட்டு சென்ற நம்முடைய தலைமை போதகர் மூலமாக இந்த வாரத்திலேயும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். In this service there will be Bible reading from Psalms 122. இந்த வாரத்திலேயும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்படும். சங்கீதம் 122 and devotional songs are there. and ஆவிக்குரிய பாடல்கள் பாடப்படும். Following that the pastor is going to preach. அதை தொடர்ந்து போதகர் நமக்கு செய்தியை கொண்டு வர போகிறார். That is the voice of God. அது கர்த்தருடைய குரலாய் இருக்கிறது. So let us join. நாம் அவருடன் சேர்ந்து get in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து feel the filling of the Holy Spirit. Hallelujah. ஆவியின் நிரப்புதலை காண்பவர்களாய் காணப்பட வேண்டும். Then really that will go into our heart. அப்பொழுது அது உண்மையாகவே நம்முடைய இருதயத்தை ஊடுருவத்தக்கதாய் காணப்படும். And we meditate on that. அதிலே நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Blessing will be there. அப்பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Praise be to his name. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 122. சங்கீதம் 121. We are going to read it in turns. அதை மாறி மாறி வாசிக்க போகிறோம். Good. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 122 Psalms 122 மாறி மாறி வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமேன். வாசித்தது பகுதியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோட பாடுவோம். Just listen to his voice. Hallelujah. கண்களை மூடி என் ஜீவ பயணத்திலே
I want you to know me. என் ஜீவ பயணத்திலே Oh Lord,
Numbers chapter 15, எண்ணாகமும் 15ஆம் அதிகாரம் verse 37 to 40. 37 40 முடிய உள்ள வசனங்கள். Numbers 15, 37 to 40. எண்ணாகமும் 15 37 40. We are going to read it in Tamil, தமிழிலே அதை வாசிக்க போறோம். and the people with the other language may turn to it in your own language and just follow. மற்றவர்கள் உங்கள் வேதத்தை திறந்து அதிலிருந்து பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறைதோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி, ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு அதை பார்ப்பீர்களாக. Good. Good. Thank God for this word. இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Without Old Testament, there is no New Testament. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. At the same time, அதே சமயத்திலே the Old Testament is a physical practice and movement. பழைய ஏற்பாடு இயற்கையாக சரீர பிரகாரமாக செய்ய வேண்டிய காரியங்களை குறிக்கிறது. And the New Testament, everything is in the spirit, but it has its impact upon our physical body. ஆனால் புதிய ஏற்பாடோ அது ஆவிக்குரிய கருத்துடையதாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கும் அது ஏற்று நடக்க வேண்டியதாக இருக்கிறது. That's the reason in Old Testament we always see people used to do certain things as I can't say ritual. Ritual. Huh? You can say ritual to this. Okay, take it as ritual. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் ஒரு சடங்காச்சாரம் போல அல்ல பழக்க வழக்கம் போல செய்யும் காரியங்கள் உண்டு. And that was done to impress them how they have to be before God. அது ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் எப்படி நிற்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. Here God said to Moses, இந்த வேதாகம புத்தகத்திலே மோசேவினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், tell the people of Israel இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, that they should make tassels at the in their garment. அவங்களுடைய வஸ்திரங்களின் ஓரத்திலே தொங்கல்களை ஏற்படுத்த வேண்டும் அல்லது சுங்கு போன்று. தொங்கல் என்று சொன்னால் புடவையிலே சுங்கு கட்டுகிறோம் அல்லவா, அதை போன்று. And then said, அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், ask them to tie a blue thread in that tassel. அந்த சுங்குகளிலே இளநீல நாடாவை தொங்கவிட வேண்டும். இளநீல நாடாவை தொங்கவிட வேண்டும். In verse 38 we read, 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the word tells us why they should do like that. அவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். It says, அங்கே சொல்லப்படுகிறது, ye shall have the tassels that ye may look upon it. அந்த தொங்கல்கள் அல்லது அந்த சுங்குகளை நீங்கள் பார்த்து And remember the commandment of the Lord. கர்த்தருடைய கற்பனைகளை நினைவு கூற வேண்டும். And do God's commandment. கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். First I repeat, you may remember the commandments. முதலாவது கர்த்தருடைய கற்பனைகளை நினைவு கூற வேண்டும். Number 2, இரண்டாவதாக you may do those commandments. அந்த கற்பனைகளை கட்டளைகளை நாம் செய்ய வேண்டும். Number 3, மூன்றாவதாக that you may not go after your own heart or live after your own heart's desire. உன்னுடைய மனம் போன போக்கிலே போகாத படிக்கு அல்லது சொந்த இஷ்டத்தை செய்யாத படிக்கு இருக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக that you may be holy, the last word says. கடைசியாக வாசிக்கும்போது பரிசுத்தராய் இருக்க வேண்டும். That's what God wants us. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். Since the early days till today. ஆதி காலம் தொடங்கி இந்த நாட்கள் வரைக்கும். In the Old Testament it was called commandments. பழைய ஏற்பாட்டிலே அது கற்பனைகள் என்று சொல்லப்பட்டது. In the New Testament it's called the word of God. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அது கர்த்தருடைய வேத வசனம் or the truth.
அல்லது சத்திய வசனம். Praise the Lord. கர்த்தருக்கு He ஸ்தோத்திரம். says, this must be before your eyes. இது எப்பொழுதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். You may look into it and remember the commandments of the Lord. நீங்கள் அதை பார்த்து கர்த்தருடைய கற்பனைகளை நினைவு கூற வேண்டும். God's commandment is not the commandment of this world, like the commandment of this world. கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் இந்த உலகத்தின் கற்பனைகள் அல்லவே. Not to control us, அதை நாம் தர்க்கிக்கும்படியாய் அல்ல, not to force something upon us. No, no. நம்மேல் பலவந்தம் படுத்துகிறதும் அது அல்ல. God gave the commandments கர்த்தர் கற்பனைகளை கொடுத்தார் என்றார் because he wanted to be gracious upon his people. நம்முடைய ஜனத்தின் மேல் கர்த்தர் கிருபையாய் இருக்க வேண்டும் The என்று word says வேதம் சொல்லுகிறது. in Psalms 145, 145வது சங்கீதம் verse 8. 8ஆம் வசனம். Psalms 145, verse 8. சங்கீதம் 145:8. The Lord is gracious. கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார். The Lord is slow to anger. கர்த்தர் கோபம் கொள்வதில் The தயங்குகிறார். Lord is great in mercy. கர்த்தர் மன உருக்கமுடையவர். The Lord is good to all. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். His tender mercies is over all his work. கர்த்தருடைய உருக்கமான இரக்கங்கள் தன்னுடைய எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் இருக்கிறது. Why God gave the commandment? ஏன் ஆண்டவர் இந்த கற்பனைகளை கொடுத்தார்? Just because he want to be gracious to us. ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் இரங்குகிறபடினால். And if we fail to live worthy to receive the graciousness of God, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது God cannot do anything. கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. But he cannot reserve, take away and put his graciousness into some corner. No, no. கர்த்தருடைய கிருபையை எடுத்து அவர் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கிலே அதை வைத்துவிட முடியாது. He want to show his graciousness and he want to put his graciousness in the life of God's people. தேவனுடைய ஜனத்திலே கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய இரக்கங்களை அவர் வைக்க விரும்புகிறார். Just to be gracious to the people of Israel, he gave the commandments. இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் கர்த்தர் கிருபையாய் இருந்தபடினாலே கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். So that the people may look at something and remember, I got a commandment. God has got a commandment. If I do it, I will be receiving the grace of the Lord. ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த கற்பனையாச்சே, நான் இதை பயன்படுத்த வேண்டுமே, இதை பின்பற்ற வேண்டுமே என்று சொல்லி அதை நினைப்பார்கள். It is the same thing அதே வண்ணமாக with God's anger. கர்த்தருடைய கோபமும் அப்படிதான். People continuously kindle the anger of God, made God to get angry by their works. ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய கோபத்தை தூண்டி அவரை கோபப்படுத்தி அவரை துன்பப்படுத்தினார்கள். God doesn't want to be angry over us. கர்த்தர் ஜனத்தின் மேல் கோபம் கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. So he thought, what shall I do? Let me tell them and give them a commandment. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கோபம் கொள்ளாத நான் கோபம் கொள்ளாதபடிக்கு கட்டளைகளை அவர்களுக்கு கொடுப்பேன். They may not make me to get angry with them. தேவன் ஜனங்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு கற்பனைகளை அவர் கொடுத்தார். This is a big problem today. இன்றைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. People always kindle somebody's anger and keep quiet. ஜனங்கள் எப்பொழுதும் இன்னொருத்தரை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. தமிழ்ல சொல்ல யாருக்கும் தெரியாம தூண்டி விட்டுற வேண்டியது. அப்புறம் என்னடா பாத்தீங்களா கத்துத பாருங்க, செய்யத பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. See, this is what the people are doing. இதைதான் ஜனங்கள் செய்கிறார்கள். Kindle the anger. மற்றவர்களை கோபப்படுத்துவது. So God gave the commandment that they may not do that. ஆகவே கர்த்தர் கட்டளைகளை கொடுத்து ஜனங்கள் கோபப்படுத்தாதபடிக்கு தூண்டி விடாதபடிக்கு செய்தார். It's the same thing with mercy. அதே வண்ணமாக கர்த்தருடைய இரக்கங்களும். God want to be good to you. தேவன் உன்மேல் இரங்குகிறார். He want to be good to me. அவர் எனக்கு நல்லதை செய்ய விரும்புகிறார். But something we do to stop it. ஆனால் நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தரை தடுத்து நிறுத்துகிறது. So he gave the commandment that to tell us, don't do this. ஆகவேதான் கர்த்தர் கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். செய்யாதே, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. And so that God can be gracious and very close to us. ஆண்டவர் நம்மேல் இரக்கமாய் மன உருக்கமாய் நம்மோடு நெருங்கி இருக்கும்படியாய் அப்படி I செய்தார். love this word, the following word. இந்த வார்த்தை மிக அருமையானது. His tender mercies are over all his work.
அவருடைய மென்மையான இரக்கங்கள் தம்முடைய எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only mercies, இரக்கங்கள் மாத்திரம் but அல்ல, his tender mercies. அவருடைய மென்மையான இரக்கங்கள். When I pray to God, I used to tell him, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே சொல்லுவது உண்டு, Lord, I don't want only your mercies, but I want your tender mercies. I want to experience it. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் மாத்திரம் எனக்கு போதாது, உம்முடைய மென்மையான நிச்சயமான இரக்கங்கள் எனக்கு தேவை. If something hinders, please show it to me. ஆண்டவரே எது தடை செய்தாலும் எனக்கு அதை காண்பியும் ஆண்டவரே. That I may receive your tenderness, உம்முடைய your sweet and precious and delicate mercies and the love. ஆண்டவரே உம்முடைய மென்மையான இரக்கங்களை உம்முடைய நிச்சயமான கிருபைகளை என் மேல் நீர் காண்பியும். That's the reason God gave the commandments. ஆகவேதான் கர்த்தர் கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்து வந்தார். He is not a hard God to control us. அவர் கடினமாக நம்மை எப்படியோ பலவந்த பண்ண வேண்டும் என்றால் 1 John 4:8 says, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் and verse சொல்லுகிறது. 16 says, 16ஆம் வசனமும் God சொல்லுகிறது, is love. ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். Just to show the love, He gave the commandments. அவர் அன்பை காண்பிக்கதான் கட்டளைகளை நமக்கு கொடுத்தார். In Psalms 99 verse 9 says, சங்கீதம் 99 9ஆம் வசனம் God சொல்லுகிறது, is holy. கர்த்தர் பரிசுத்தர். He wants to make us holy. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். Just to do that work, He gave the commandments. நம்மை பரிசுத்தப்படுத்தவே இந்த கட்டளைகளை அவர் நமக்கு கொடுத்தார். God is a just God. There is no injustice in God. கர்த்தர் நீதியும் நியாயமுமானவர், அநீதி ஒன்றும் ஆண்டவரில் காணப்படவில்லை. To be just with you and I, He gave the commandments. உன்னோடும் என்னோடும் நியாயம் செய்யும்படியாய் கற்பனைகளை நமக்கு கொடுத்தார். And this work God is not going to do just for one time. இந்த கிரியையை ஒரு சமயம் மாத்திரம் ஆண்டவர் செய்ய போவதில்லை. He will always want to do it in our life, in all the time of our life. நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். So if we want to be gracious all the time of our life, ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் நம்மேல் கிருபையாய் இருக்க விரும்புகிறார். if we want God to be tender to us, கர்த்தர் நம்மையோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் then can He always say, don't do that, commandments, this is the commandment, this is the commandment, this is the commandment, this is the commandment? What will happen? ஆண்டவர் நன்மேல் மென்மையாக பழக வேண்டும் என்றால் இது கற்பனை, இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் என்ன ஆவது? When we get up, He speaks the commandment. When we lie down, He speaks the commandment. When we go out, He speaks the commandment. Then we get bored. நாம் எழுந்திருக்கும் பொழுதும் கட்டளை கொடுக்கிறார், உட்காரும் பொழுதும் கட்டளை கொடுக்கிறார், படுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதும் கட்டளை கொடுக்கிறார் என்றால் நமக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். தமிழ்ல சொல்லுவாங்க, இவருக்கு வேற வேலை இல்ல போல வந்து பொழுது வந்துச்சா கமாண்ட்மெண்ட் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. So the people will say, oh, this is morning, now God is going to speak about His commandments. ஓ இது காலை ஆயிடுச்சா, கர்த்தர் கட்டளையை கொடுக்க போறாரா? No. அப்படியே அல்ல. God don't want to bore us. He doesn't want to speak always commandment. ஆண்டவர் எப்பொழுதும் கட்டளை 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 என்று பேசிக்கொண்டே இருப்பதல்ல. So He want to remind us அவர் நம்மை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். about the commandments which He has once spoken. அவர் ஒருமுறை விளம்பின அந்த கற்பனைகளை He நினைப்பூட்டுகிறார். wanted to do that to His people. அதை தம்முடைய ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறார். He kept a reminder. ஆகவே ஞாபகப்படுத்துகிறார். If a person put on his garment and see, oh, this is nice today. ஒரு ஆடையை உடுத்திவிட்டு இது நன்றாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, And when he says it's nice, if he moves around, there will be a tassel hanging. அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு இப்படி திரும்பி நடக்கும் பொழுது அந்த தொங்கல்கள் அங்கே அசையும். And he will see a blue thread on it. அந்த தொங்கல்களின் நடுவே இளநீல நாடா, நீல கலர் நாடா. I must receive the mercies of God. The command, I must be within the framework of His commandment. ஆகவே அந்த தொங்கல்களை, அந்த இளநீல நாடாவை பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய மன உருக்கமாச்சே, கர்த்தருடைய கற்பனையை எனக்கு நினைப்பூட்டுகிறதே என்று சொல்லுவார்கள். தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கும். ஆடையை இழுக்கும் போது அந்த தொங்கல் வந்துடும்.
சுத்தி போடும்போது அந்த தொங்கல் வந்துரும். When you pull your garment, you will find the tassel, the blue. And when you put it around, you will find the tassel, the blue thread. நீ உன்னுடைய ஆடையை போர்த்திக் கொள்ளும் பொழுது அந்த தொங்கல்களை பார்ப்பாய், நீ அதை எடுக்கும் பொழுது அந்த தொங்கல்களை பார்ப்பாய், இளநீல நாடாவை பார்ப்பாய். That will remind you, oh, I got a commandment. அதை பார்த்த உடனே ஆம், ஆண்டவருடைய கற்பனையாச்சே, ஆண்டவருடைய கட்டளையாச்சே. Today if I do that commandment, நான் இன்றைக்கு அந்த கற்பனைகளை கைக்கொள்ள my வேண்டுமே. God will be good to me. என்னுடைய ஆண்டவர் என்னோடு My நலமாயிருப்பார். God will bless me. என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். I will be a beloved one for my God. என்னுடைய நேசருக்கு நான் நேசமான பிள்ளையாயிருப்பேன். That's the reason God said, make the tassels, tie it up with the blue thread. ஆகவேதான் அந்த தொங்கல்களை உண்டு பண்ணி அதிலே இளநீல நாடாவை கோத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். It will be a reminder. ஏன் அது தொங்கல்கள் வேண்டும் என்றால் அது நமக்கு ஞாபகமாய் நினைப்பூட்டுவதாய் இருக்க You வேண்டும். know, man's life is always a wicked life. மனுஷனுடைய ஜீவிதம் பொல்லாத ஜீவிதம். In Genesis chapter 6 verse 5, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். God saw that the wickedness of man was great in the earth. மனுஷனுடைய பொல்லாப்பு அதிகரித்ததை கர்த்தர் கண்ட பொழுது. We are living in a time where the wickedness is increasing and becoming greater and greater in this world. நாம் வாழும்படியான இந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்ததாய் இன்னும் அதிக பொல்லாப்பு நிறைந்ததாய் மாறிக்கொண்டே வருகிறது. God wants that we should not take the side of the wicked people. பொல்லாதவர்கள் அல்லது அக்கிரமான ஜனங்களோடு நாம் சேர்ந்து கொள்ளாதபடிக்கு We should be under the graciousness of the living God. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். So he gave them a reminder. ஆகவே அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even today இன்றைக்கும் கூட we have few reminders. நமக்கும் சில ஞாபகங்கள் உண்டு. In the New Testament time, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே the reminders that God has kept, I could present it in 3 ways. கர்த்தர் நம்மை ஞாபகப்படுத்துகிறது 3 காரியங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Number 1, முதலாவது, the Holy Ghost is a reminder. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். In John chapter 14, யோவான் 14 verse 16, 16ஆம் வசனம். verse 26. யோவான் 14:26. When the Comforter, the Holy Ghost, come, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது he will bring to remembrance all things whatsoever I said unto you. நான் உங்களுக்கு கற்பித்த அல்லது நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் அல்லது நினைப்பூட்டுவார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has sent a reminder for us. தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். The Holy Ghost is a reminder. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். What will the Holy Ghost remind? பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்மை நினைக்க He will சொல்லுகிறார்? remind us every single word which the Lord Jesus Christ has told us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். In the time of Israel, இஸ்ரவேல் தேசம், in the time of Moses, மோசேவின் காலத்திலே it was the tassels and the blue thread. அங்கே தொங்கல்களும் அந்த நீல நாடாவும் நினைப்பூட்டினது. But today, ஆனால் இன்றைக்கோ the Spirit of the Lord which comes from above, பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறார். Holy Ghost is a reminder. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். When we do something good, நாம் நலமானதை செய்யும் பொழுது the Holy Ghost will remind us, yes, God has said it and you are doing it. ஆம், ஆண்டவர் இதை சொன்னாரே, நீ அதை செய்கிறாயே என்று சந்தோஷப்படுகிறார். And you will feel happy. நாமும் சந்தோஷப்படுகிறோம். When you feel sad, வருத்தப்படும் பொழுது the Holy Ghost will remind us பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். all what God has said that He will do for us. கர்த்தர் நமக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டுகிறார். It will create a new hope. அது ஒரு நல்ல நம்பிக்கையை கொண்டு வருகிறது. Give us a new approach to God. தேவனிடத்திலே இன்னொரு அணுகுமுறையை கொடுக்கிறது. So we need the Holy Ghost reminder. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நினைப்பூட்ட வேண்டும். When things all goes wrong, காரியங்கள் தவறாக நடக்கும் பொழுது, the life becomes
struggle for us. That's what happens to these people all the time. வாழ்க்கை என்பது போராட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை இருந்தது போல When we remember the word of the Lord, what Jesus has said, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைவு கூறும் பொழுது life is not a threat, not a Difficult. struggle. வாழ்க்கையானது கடினம் அல்ல அல்லது போராட்டமான வாழ்க்கை அல்ல. You will never find the stress in life. வாழ்க்கையிலே கடினப்பட்டு செல்வதே நாம் செல்ல வேண்டாம். That's the moment the Holy Ghost will remind you and change and transform you from the difficult feeling to a victorious expectation. அந்த சமயத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் உன்னை முற்றிலுமாய் மாற்றி ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்வார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And so we need a reminder. ஆகவே நமக்கு நினைப்பூட்டுதல் தேவை. I exhort the church and the believers today. இன்றைக்கு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் நான் சொல்லுவது, Check if you got the Holy Spirit. பரிசுத்த ஆவி உன்னிலே இருக்கிறதா? If not, receive the Holy Spirit. அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றில்லாவிட்டால் பெற்றுக்கொள்ளுங்கள். Don't keep quiet. சும்மா இருக்காதீங்க. It's the promise of Jesus. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். If we ask, He will send it. நாம் கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புவார். Kattave, oh my God, ஆண்டவரே give me the Holy Spirit. பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. I need the Holy Spirit. எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். Yes, Lord, I need it. ஆம் ஆண்டவரே எனக்கு வேணும். Give me the Holy Spirit, God. பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. What will happen? அப்படி உட்கார்ந்திருந்தா என்ன நடக்கும்? Wait for 5 minutes. 5 நிமிஷம் இருப்பீங்க. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. I know you will give it to me. நீர் எனக்கு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். And after 5 days or 5 weeks, once more you try. 5 நாட்கள் 5 வாரம் கழித்த பின்பு மீண்டும் பிரயாசப்படுவது. That's not the way. அது அப்படி அல்லவா? If we want the Holy Ghost, பரிசுத்த ஆவி வேணும் என்றால் we will ask Him, we will seek Him. அவரை தேடுவோம், அவரிடத்திலே தொடர்ந்து I கேட்போம். want it and give it to me, Lord. ஆண்டவரே அது எனக்கு தேவை, நீர் கொடும் ஆண்டவரே. Your heart must have the cry for the blessing, for the infilling of the Holy Spirit. உடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவி வேண்டும் என்ற அழுகையின் குரல் எழும்ப வேண்டும். Is it there? அது உன்னிலே காணப்படுகிறதா? Without the reminder, அந்த ஞாபகப்படுத்துதல் we இல்லாத will not பட்சத்தில் see victory. நமக்கு ஜெயம் இல்லை. The stress and strain of life will never go out of our life. நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமான சூழ்நிலைகள் வெளியே செல்லாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Reminder of ஞாபகப்படுத்துதல், the word of God. தேவனுடைய வார்த்தையை He is the Holy ஞாபகப்படுத்துதல். Ghost, number 1. அது பரிசுத்த ஆவியானவர். Number 2, இரண்டாவதாக God said to Moses, மோசேவினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், it's not enough that you ask the people to make tassels at the corner of their garment. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலே அந்த தொங்கல்களை தொங்கவிட்டால் மாத்திரம் போதாது, They should tie it with the blue thread. அதை இளநீல நாடாவால் கட்ட வேண்டும். Do you know what the blue stands for? நீல கலர் எதை குறிக்கிறது? If you look down on the ground, பூமியிலே பார்த்தால் you will find a lot of things creeping like last night. நேற்று இரவிலே அந்த ஊர்ந்து போகிற எல்லா பூச்சிகளும் எல்லா வண்டுகளும் பார்க்கலாம். 4 நண்டு வந்துடுச்சாங்க. 4 நண்டு வந்தோடனே பாட்டே தலைக்கீழ போயிடும் போல இருக்குது. நானும் போய் அதை கொல்ல வேண்டியதா இருந்துச்சு. So when you look down, you will find all the creeping things which is bothering you, changing your mind. நாம் கீழே பார்க்கும் பொழுது அது எப்பொழுதும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தையை மாற்றுகிறதாய் அசைக்கிறதாய் இருக்கிறது. You will find all kinds of dirt which is sin. கீழே பார்க்கும் பொழுது எல்லா பொல்லாப்பு அழுக்கு நிறைந்த ஜீவிதம். All kinds of threat you will find it. நம்மை தாக்கும்படியான அதிகமான சக்திகளை நாம் கீழே பார்ப்போம். But when you go out of the house, ஆனால் வெளியே சென்று stand there and lift up your head and look at the heavens. வெளியே சென்று வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது What will you see? அங்கே என்ன A காணுவார்? blue sky. நீல நிற வானம். It's so good to see the blue sky. When did you see for the last time? நீல நிற வானத்தை பார்க்கும் பொழுது எத்தனை அருமை. கடைசியாக வானத்தை எப்பொழுது அண்ணாந்து பார்த்தீர்கள்? I have seen people who said, I never lifted up my head to see
the heavens. I have no time. I don't have feeling. அநேகம் பேர் என்னிடத்துல சொல்றாங்க, வானத்தை எங்கெங்க அண்ணாந்து பார்க்கறது, எனக்கு அதுக்கு நேரமே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. As soon as I get up from my sleep, it is enough for me to run around, get ready and run to job and do all those things. காலையில எழுந்த உடனே என்னுடைய வேலையை சீக்கிரமாக சென்று என்னுடைய வேலைக்கு போக வேண்டும். But if you look up, ஆனால் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம் என்றால் it is so peaceful. அது அவ்வளவு அமைதல். There is no dirt. அங்கே அழுக்கு இல்லை. It never brings any fear to you. அது உன்னை பயப்படுத்துவதல்ல. The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, the heaven declares the glory of God. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Just a look will bring such a peace and you can realize God's glory. அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு சமாதானம் உனக்குள்ளே பிரவேசிக்கும். Blue stands for the skies. ஆகவே நீல நிறம் வானத்தை குறிக்கிறது. And when you look at it, நாம் அதை அண்ணாந்து பார்க்கும் பொழுது it will remind you of the immeasurable power and the saving grace of the Lord. அந்த நீல நிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அளவில்லாத வல்லமையையும் கர்த்தர் ரட்சிப்புக்குரிய கிருபையையும் உனக்கு நினைப்பூட்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what it will show us. அதை தான் நமக்கு அது காண்பிக்கிறது. The heavens will make you to free. We have a great God. He's got power. வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய தேவன் உண்டு, அவர் வல்லமை பொருந்தினவர். Look at the big sky. இந்த பரந்த வானத்தை பார்க்கும் பொழுது My God is so great. நம்முடைய ஆண்டவர் எத்தனை பெரியவர். It's a reminder. அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது of God's greatness. கர்த்தருடைய மகத்துவத்தை ஞாபகப்படுத்துகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here it is not just that mentioned. இந்த காரியங்களிலே அது மாத்திரம் அல்ல, It talks about the circumstances. அங்கே சூழ்நிலைகளை குறித்து சொல்லுகிறது. First, ஒன்று we have seen there, நாம் வாசித்தோம், it is the tassels that reminds us. அந்த தொங்கல்கள் ஞாபகமாய் இருக்கிறது. Here it says circumstances in our life. இங்கே சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே. And when you go out, வெளியே சென்றால் it says a sound. படபடன்னு சத்தம். Immediately they think, oh, I must give you time to sing. You got it. Be ready. You have the time. So we look around. நாம் சுற்றிலும் பார்ப்போம். படன்னு ஒண்ணு என்னது அதுன்னு பார்த்துட்டு உடனே மேல தான் பார்ப்பாங்க. See, immediately you see to the skies. அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே சுத்திலும் கீழே பார்த்துட்டு பின்பு வானத்தை நோக்கி பார்ப்பது. And it may not come from there, but still you will see that. ஆனாலும் அங்கேருந்து அது வரல, ஆனாலும் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். Circumstances in our life is a reminder for us about God and God's word. நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியான சூழ்நிலைகள் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய காரியங்களையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. We have an example in the Bible. வேதத்திலே ஒரு நல்ல உதாரணம் உண்டு. When we read John chapter 8, யோவான் 8ஆம் அதிகாரம் verse 3 and 4 and following, before and after, 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது the scribes, the priests, the scribes and all brought one lady to Jesus. அங்க பரிசேயரும் சதிசேயரும் அங்கே ஆசாரியர்களும் ஒரு ஸ்திரீயை ஆண்டவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். And Jesus was in one place. இயேசு ஒரு இடத்தில் தனித்திருக்கிறார். And they came to Jesus and said, அந்த இயேசுவினிடத்திலே அவர்கள் வந்து சொன்னது, we have caught this lady red hand in adultery. இந்த ஸ்திரீயை விபச்சாரத்தில் நாங்கள் கண்டுபிடித்தோம். Verse 11. 11ஆம் வசனம். Before 11, let me say a few more things. அதற்கு முன்பாக We caught her. நாங்கள் அவளை இந்த விபச்சாரத்தில் பிடித்தோம். She cannot escape telling lies. அவள் ஓடிவிட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை என்று பொய் சொல்ல முடியாது. According to the commandment of God given to Moses,
மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் this lady must be stoned to death at this moment. இந்த ஸ்திரீயானவள் இந்த இடத்திலே கல் எறியப்பட்டு சாக வேண்டும். This is the commandment. இது கர்த்தருடைய கட்டளை. What do you say, Jesus? அப்பொழுது இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் இதற்கு என்ன சொல்லுகிறீர்? Jesus was quiet. இயேசு மௌனமாயிருந்தார். Look at the condition of that lady. அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? She cannot tell any lie anymore. அவள் ஒருபோதும் ஒரு பொய்யையும் சொல்ல முடியாது. She cannot run away from there. அங்கிருந்து ஓடிவிடவும் முடியாது. And she have no way to escape. அங்கே தப்பி போக வழி இல்லை. But she was carefully waiting to see the verses of Jesus. அங்கே கவனமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் அவர் என்ன சொல்லுகிறார் என்று காத்து The கொண்டிருந்தார். moment Jesus give his answer, இயேசு பதில் சொன்ன அந்த மாத்திரத்திலே something is going to happen. Perhaps few stones would come upon her. இயேசு பதில் சொன்ன உடனே ஒருவேளை என்மேல் நிறைய பேர் கல் எறிவார்கள். What should Jesus say? ஆகவே இயேசு என்ன சொல்ல He வேண்டும்? cannot change the commandment. அவர் தன்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை மாற்றிக்கொள்ள So முடியாது. that lady should have expected that Jesus say, all right, go ahead and do it because it's the commandment of God. ஆகவே இந்த ஸ்திரீ சொல்லியிருக்க கூடும், இது கர்த்தருடைய கட்டளை, கற்பனையா இருக்கிறது, கல் எறியப்பட வேண்டும் என்று. இயேசு ஒருவேளை அவளை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாள். Jesus was taking his moments. இயேசு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டார். He started to write. அவர் கீழே எழுத ஆரம்பித்தார். The fellows were very strong. அந்த ஜனங்கள் எல்லாம் கடினப்படுத்தினார்கள். They did not disperse. அவர்கள் கலைந்து போகவில்லை. Then Jesus said one more word. அங்கே இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். He who have not done this kind of sin, throw the first stone. இவ்விதமான பாவம் ஒன்றையும் செய்யாதிருக்கிற நீங்கள் அவள் மேல் முதற் கல்லை எறியுங்கள் என்று சொன்னார். You yourself have done something like this in the secret and now want to publicly kill this lady. நீங்கள் ரகசியமாக இத்தகைய பாவங்களை செய்த பாதகராகிய நீங்கள் இந்த ஸ்திரீயை பழி வாங்க வேண்டுமா? Everybody disappeared. உடனடியாக எல்லாரும் போய்விட்டார்கள். And Jesus lifted up his head. அவர் கீழே பார்த்து கொண்டிருந்த தலையை In நிமிர்த்தி verse 11 we read, 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Jesus said to that Mary, அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், what happened to them? இவர்களுக்கு என்ன நடந்தது? She was waiting. அவள் காத்து கொண்டிருக்கிறாள். Just bring that moments in before your eyes. அந்த சமயங்களை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்ப்போம். There was only death before her. அவளுக்கு முன்பாக மரணம் இருந்தது. And she thought even Jesus could not do anything else because that's the commandment. இயேசுவும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதே, ஏனென்றால் இது ஆண்டவருடைய கற்பனையாச்சு. But Jesus did something ஆனால் இயேசு ஒன்றை நிச்சயம் செய்தார். which made everybody to run away. அவர் சொன்னது எல்லாரும் ஓடிவிடச் செய்தது. Not a single person was around her. அவளை சுற்றிலும் ஒருவர் கூட நிற்கவில்லை. How secured. What a great gratitude would have busted out of her heart to Jesus. இந்த ஸ்திரீனுடைய இருதயத்திலே எவ்வளவு நன்றி சொல்லுதல், எவ்வளவு ஆர்வத்தோடு அவள் இயேசுவை பார்த்திருப்பாள். And Jesus asked, where are the people? இயேசு கேட்கிறார், ஜனங்கள் எல்லாம் எங்கே? They are not there. அவர்கள் யாரும் இல்லை. Everybody is gone. எல்லாரும் ஓடிவிட்டார்கள். Then Jesus says, neither I do anything to you. அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானும் உனக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. You can go free. நீ விடுதலையாய் சென்று விடு. Oh, what a relief. எவ்வளவு ஒரு ஆறுதல், What an excitement. எவ்வளவு சுவாரஸ்யம். She has almost come out of death. ஒரு மரணத்திலிருந்து விடுதலையாகுவது, Death of pain. வேதனையின் விடுதலை. Jesus did it so graciously and so mercifully. ஆண்டவர் அவ்வளவு இரக்கத்தோடும் மன உருக்கத்தோடும் அவளுக்கு செய்தார். And Jesus said, you can go now. அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது போ. That circumstance has changed her, transformed her. ஆகவே இந்த ஸ்திரீயினுடைய ஜீவியத்திலே அந்த சூழ்நிலை அவளுடைய ஜீவியத்தை மாற்றினது. She became the most powerful, most faithful and true follower of Jesus Christ. அந்த நாள் முதல் கொண்டு இயேசுவை துரிதமாக உண்மையாக பின்பற்றின ஒரு ஸ்திரீயாய் மாறினாள். When Jesus was going on the cross, இயேசு going சிலுவையிலே to the cross,
இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது many people அநேக ஜனங்கள் who were with him did not follow. இயேசுவோடு இருந்த அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றவில்லை. We read only 3 people followed all the time till he was kept inside the tomb, till he died. இயேசுவை தொடர்ந்து பின்பற்றின 3 பேர் தான் இருந்தார்கள். அவரை கல்லறையிலே வைக்கும் வரைக்கும் இந்த 3 பேர் இருந்தார்கள். One of that was Mary the Magdalene. அதிலே ஒரு ஸ்திரீ இந்த மகதலேனா மரியாள். Because she has been transformed and changed. ஏனென்றால் இந்த ஸ்திரீயினுடைய ஜீவிதம் மாற்றப்பட்டது. A circumstance in her life. அந்த ஸ்திரீயினுடைய ஒரு சூழ்நிலை, Something that took place in her life ஒரு could never be சம்பவம் forgotten. ஒரு சம்பவம் அவருடைய ஜீவியத்திலே நடந்தது. அவள் அதை மறக்க முடியாதது. It was an exciting, transforming, powerful reminder. அது மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஞாபகம் படுத்துதலாய் இருந்தது. Why do you have a reminder like that? உனக்கு அவிதமான ஞாபகப்படுத்துதல் உண்டா? How many problems we face? எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம்? How many pain, how many delicate kind of situations we come through? எத்தனை கடினமான தவிக்கும்படியான நிலைமை. Have you ever stood before Jesus? இயேசுவுக்கு முன்பாக நாம் நின்றிருக்கிறோம். Do you remember what Jesus did for you at that moment of pain and sorrow and confusion? வேதனை, வருத்தம், குழம்பி போகிற அந்த நேரத்திலே இயேசுவை நினைவு கூறுகிறாயா? Have you experienced Jesus transforming at that moment? அந்த சமயத்தில் தானே இயேசுவை மாற்றுவதை நீ உணர்ந்திருக்கிறாயா? Circumstances in life. வாழ்க்கையின் சூழ்நிலைகள். How many times Jesus was patient to you? எத்தனை முறை ஆண்டவர் உன்னோடு பொறுமையாய் இருந்திருக்கிறார்? How many secret sins, how many secret things are there which could never be tolerated by human and God himself? மனுஷராலும் ஆண்டவராலும் பொறுத்துக்கொள்ள கூடாத Mary experienced the patience of the Lord. கர்த்தருடைய பொறுமையை மகதலேனா மரியாள் And she அறிந்து could not கொண்டாள். forget அவளால் மறக்க முடியவில்லை. how much patience God is with you. கர்த்தர் உன்னோடு எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறார். And do you know the moments of that patience of God? கர்த்தருடைய பொறுமையை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உணர்ந்திருக்கிறாயா? God was merciful to you. கர்த்தர் உன்னோடு எவ்வளவு இரக்கமாய் இருந்திருக்கிறார். When you know your crime, your life and your deeds, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பொல்லாப்புகள், உன்னுடைய கிரியைகளை நீ யோசித்து பார்க்கும் பொழுது then only you will be able to experience the graciousness of living God. அப்பொழுதுதான் கர்த்தருடைய இரக்கமான உருக்கங்களை நீ யோசித்து பார்க்க முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's number 2. Number 3 now we are going to. மூன்றாவது காரியம், When we read 1 Corinthians 1 கொரிந்தியர் 11th chapter 11ஆம் அதிகாரம் 26th verse and following. 26 வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது, And Jesus took the bread and broke the bread. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, We are going to take communion in few minutes. இன்னும் சில நிமிஷத்திலே நாம் அந்த ராபோஜன பந்தி எடுக்க And போகிறோம். he said, "Eat, this is my body." இயேசுவும் அப்படி சொல்லுகிறார், அதை பிட்டு இது என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள், Do it in remembrance of me. இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். And he took the cup. அவர் மீண்டுமாக பாத்திரத்தை He எடுத்து, said, "Drink this cup. இந்த பாத்திரத்திலிருந்து This உட்கொள்ளுங்கள், is my blood which is shed for you. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய Do ரத்தம். it in remembrance of me, what I did for you." என்னை நினைவு கூறும்படியாய், நான் உங்களுக்கு செய்ததை ஞாபகப்படுத்தும்படியாய் இதை நீங்கள் வாங்கி குடியுங்கள். The table which Jesus has kept before us, கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கிறது. and that is the reminder of for us about Jesus all the time of our life. நம்முடைய ஜீவநாள் முழுவதும் கர்த்தருடைய பந்தி இயேசுவை நாம் நினைவு கூறும்படியாய் நாம் அதிலே பங்கு I பெறுகிறோம். spoke a lot about this. இதை குறித்து அதிகமாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். What is the blood of Jesus saying? எப்பொழுதும் இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது, Washed and cleansed. நாம் கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டோம். That is the reminder. அது நமக்கு ஞாபகமாய் இருக்கிறது. How dare people are to go out and do the same evil things and sinful things, the things would not accept Jesus once again. இயேசு அங்கீகரிக்க கூடாத பாவத்தை
ராபோஜன பந்தியிலும் பங்கு பெற்றுவிட்டு வெளியே சென்று அந்த பாவத்தை மீண்டும் செய்கிற ஜனங்கள் எவ்வளவு தைரியமாய் செய்கிறார்கள். செஞ்சதையே செஞ்சிட்டு you are doing the same thing. அதே காரியத்தை செய்ததையே செய்வது. But come before and say, I remember Jesus. ஆனாலும் அந்த ராபோஜன பந்தியிலே வந்து இயேசுவே நான் உன்னை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறோம். No, that is not good, the Bible says. அப்படி செய்வது தவறு, வேதம் அப்படி சொல்லவில்லை. We have to remember Jesus. இயேசுவை நினைவு கூற வேண்டும். His work for us. அவர் நமக்காக செய்த கிரியைகள், what has it got for us in the eternities. நித்திய ராஜ்யத்திலே நமக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்களை. I am not so much come into the third one. மூன்றாவது பகுதிக்குள்ளே நான் ஆழமாக செல்லவில்லை. Circumstances, அங்கே சூழ்நிலைகள், and the Lord's Supper, கர்த்தருடைய பந்தி, and the third one is மூன்றாவது our consecration. நாம் எடுக்கும்படியான பிரதிஷ்டை. Is there a consecration in your life? உன்னுடைய ஜீவியத்திலே பிரதிஷ்டை உண்டா? Christian life must be a life with consecration. கிறிஸ்தவ ஜீவிதம் பிரதிஷ்டை உடைய ஜீவிதமாய் இருக்க வேண்டும். If I speak about consecration, பிரதிஷ்டையின் ஜீவிதம் என்று சொல்லும் பொழுது I see that many will get hurt. அநேகம் பேர் இதிலே பாதிக்கப்படுவீர்கள். Because the consecration, the life of consecration, many people are not prepared. ஏனென்றால் அநேகம் பேர் பிரதிஷ்டை செய்ய ஆயத்தமில்லை. For consecration. அல்லது பிரதிஷ்டைக்குள் வருவதற்கு ஆயத்தமில்லை. God's people are consecrated people. தேவனுடைய ஜனங்கள் பிரதிஷ்டைக்குரிய ஜனங்கள். You know, little bit I'm little bit concerned. இது என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. When I see the worldly life is slowly entering into the church. கொஞ்சம் கொஞ்சமாக உலக வாழ்க்கை தேவனுடைய சபையிலே பிரவேசிப்பதை பார்க்கிறேன். Will you be angry if I speak about it a single word, few words? கொஞ்ச காரியத்தை சொன்னா கோச்சுக்காதீங்க. இவ்வளோ நேரம் இருந்துட்டு ஒரு பாய்சனை ஒரு பாம்பை போட்டு அனுப்பிச்சிட்டாரு. He spoke very nicely. Lastly, he put a big bomb, and that is what is hurting me. You will say. ஒருவேளை இவ்வளவு நாள் நல்லா இருந்துட்டு கடைசி முடிவில் ஒரு அணுகுண்டை போட்ட மாதிரி ஒரு குண்டு போட்டாரு அப்படின்னு சொல்வீங்களான்னு தெரியல. There was a time. ஒரு சமயம் இருந்தது. Young girls took off the chains. வாலிப பெண்கள் கூட அவர்களுடைய நகைகளை கிளட்டி and they put it inside the offering box. அங்கே காணிக்கை பெட்டியுள்ளே போட்டவர்கள் உண்டு. And I took it and I asked, who did it, who's this? அந்த சங்கிலி அந்த செயினை எடுத்து இது யார் போட்டா என்று கேட்கும் பொழுது and nobody answered. யாரும் பதில் சொல்லவில்லை. They said it is between me and my God. இது ஆண்டவரோடும் என்னோடும். And after that I found out. அதற்கு பின்பு நான் அறிந்து கொண்டேன். Because when I asked them, why did you do that? நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், if I have one small thin one, ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பொருள் ஒன்று இருந்தா, thin மெலிசா இருந்தா, and there comes a feeling I must have thicker. ஒரு சின்ன மெலிஸ் செயின் போட்டா அந்த கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தடியா போட்டுக்கணும்னு ஆசை. When I got it here, I feel like having it here, having it here, having it here, having it here, and it goes on and on and on. பாஸ்டர் சொல்றத பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செயின் கழுத்துல போடணும், அப்புறம் மூக்குல போடணும், அப்புறம் காதுல போடணும், அப்புறம் கையில போடணும். ஒன்னு போட்டா போதும், உடனே அந்த தடியாக்கணும்னு இருக்குது, அப்புறம் காதுல மாட்டிக்கணும்னு இருக்குது, மூக்குல மாட்டிக்கணும்னு இருக்குது, கை நகத்துல போடணும்னு இருக்குது, அப்புறம் இங்க இது கையில போடணும்னு இருக்குது, அப்புறம் எங்கெங்கேயோ போட்டு எல்லாம் பொண்ணா மாறிடுது. I thought it is only with the ladies. இது பெண்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்று நினைத்தேன். But to my surprise, all the boys and men are started to wear it on in these days. ஆண்கள் கூட இப்படி கையில கழுத்துல கையில போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காதுல கூட. ஒரு ஆளை பிடிச்சி கேட்டா என்னப்பா இது, நான் I told a man, I heard only the women will have a wedding lock. Why do you man have a wedding lock? ஒரு ஆணை பார்த்து கேட்டேன், பெண்கள் தான் தாலி கட்டிக்கிறாங்க, நீங்க ஏன் அந்த மாதிரி
கழுத்துல போட்டுக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்க கூட போட்டீங்களா? ஏன்பா அப்படின்னா அதில் எடுத்துணுமா எனக்கு தெரியாது பாஸ்டர். He says, should I take it away? I don't know. இதை எடுத்துடணுமா எனக்கு தெரியாது. When the people of Israel were in Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது their part was a consecrated plot. அவர்களுடைய பகுதி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு It ஜீவிதம். was a protected, heavenly protected place. ஏனென்றால் அவர்கள் பரலோகத்தின் பாதுகாப்புக்குள்ளே So இருந்தார்கள். there's a difference between the world and us. ஆகவே உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. Our difference between the world and us is our consecration before God. நமக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம் ஆண்டவரோடு செய்து கொண்ட பிரதிஷ்டை What தான் do you mean, வித்தியாசம். Pastor? What do you mean, Pastor? அப்படின்னா என்ன பாஸ்டர்? Say, is it okay if I take away my chain? No. You have it 20 more chain. I don't care. அப்படின்னா நான் செயின் எல்லாம் கழட்டிண்டுமா பாஸ்டர்னு கேட்காதீங்க. 20 செயின் கூட போட்டுங்க. It is not what you take away. It is what the commitment, the consecration, the commitment, that's most important. அதை எடுத்து போடுகிறது என்றால அதன் மூலமாக நீ செய்கிற பிரதிஷ்டை மிக முக்கியமானது. On Sundays, how nice it is when people all come with white, and so they are like angels walking down the streets. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்க்கும் பொழுது தேவ தூதர் போல எல்லாரும் வெள்ளை உடுத்தி வருவது பார்ப்பது எத்தனை அழகா இருக்கிறது. There was a time the whole church was white. ஒரு சமயம் இருந்தது, சபையில வருகிற ஒவ்வொருத்தரும் வெள்ளை புடவை வெள்ளை உடை தரித்து தான் வருவார்கள். So if I not only pudavama, the வெள்ளை உடைகள், white shirt, white trouser, வெள்ளை ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் போட்டுன்னு வருவாங்க. it gives such a good feeling. பார்ப்பதற்கு தேவ தூதர்கள் வருவது போல இருக்கும். But today it's become a technicolor. ஆனா இன்றைக்கோ பல வர்ணங்கள். 2 in 1 they started. White, half white and half something else. பாதி வெள்ளையா இருக்கு, மீதி வேற கலர். இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, கஷ்டமா இருக்குது பாஸ்டர்னா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், சொல்லிட்டு தான் விட்டுறேன், உன்னிச்சம் அப்புறம். So I'm not going to bother you. ஆகவே உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. But I'll just tell you. ஆனாலும் என் மனதில் இருக்கிறதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். But remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். only the physical act, physical thing what we do is not the consecration. நம் வெளி தோற்றமாக செய்கிற காரியங்கள் தான் பிரதிஷ்டை என்று அல்ல. No. Consecration comes out from heart. அந்த பிரதிஷ்டையானது உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Is there a consecrated life? உன்னுடைய ஜீவிதத்திலே பிரதிஷ்டை உண்டா? Have you ever consecrated yourself to be holy unto the Lord? தேவனுக்கென்று பரிசுத்த ஜீவிதத்தை ஜீவிப்பேன் என்ற பிரதிஷ்டை உன்னிலே உண்டா? That is a reminder. இது உனக்கு ஞாபகமாயிருக்க You வேண்டும். know how the word is closed over there? அங்கே எப்படி சொல்லி முடிக்கிறார் என்று பாருங்கள். In Numbers 15 verse 39, ye shall be holy. பரிசுத்தராய் இருக்க வேண்டும். 40. என்னாகமம் 15:40. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. Be holy unto your God. தேவனுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். Oh yes, that is the reminder that we need today. இன்றைக்கு அதற்குறித்ததான ஞாபகம் நமக்கு வேண்டும். May the Lord speak to you. கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, we need reminders in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஞாபகப்படுத்துதல் நமக்கு தேவை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A reminder of circumstances. சூழ்நிலைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. A reminder to follow the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றும்படியான நினைப்பூட்டுதல். A reminder to experience his love, his care, his tenderness. கர்த்தருடைய மென்மையான இரக்கங்கள் கிருபைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. The moments which we had with Jesus. இயேசுவோடு நாம் கொள்ளும்படியான ஐக்கியம். In times, in difficult times. கடினமான நேரங்களிலே. These are the reminders.
இவையாவும் நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்க How வேண்டும். many times we are reminded and drawn close to God by the things that Jesus has done for us? இயேசு நமக்கு செய்த காரியங்கள் நமக்கு எத்தனை முறை நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. Let's stand, we are going to pray. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். Hallelujah. அல்லேலூயா. Really we blessed by the programs of the service. இப்பொழுது இந்த ஆராதனையிலே நாம் பார்த்ததை வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். There were songs, நாம் பாடல்களை கேட்டோம், worship songs, ஆராதித்தோம் தேவனை. and the devotional song before the pastor start the preaching. பிரசங்கத்திற்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய பாடலை கூட நாம் கேட்டோம். And the voice of God came through him. கர்த்தருடைய குரலானது அவர் மூலமாக நமக்கு கேட்டது On that day. அந்த நாளிலே. But now the Holy Ghost is reminding that. இப்பொழுது ஆவியானவர் நமக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. How we have to stand in the presence of God. That's what we heard. And how we have to teach ourselves generations. நாம் எவ்வளவாக தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அதை நம்முடைய சந்ததிகளுக்கு எவ்வாறு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை குறித்து கேட்டோம். Hallelujah. அல்லேலூயா. You heard that. நாம் அதை கேட்டோம், And implement that in our life. அதை நம்முடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So we'll be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If God tarries, இயேசுவின் வருகை தாமதிக்கும் என்றால் our generations will be blessed. Hallelujah. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். Praise be to God. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Now we are going to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful evening. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். It is so great to be in your presence, oh Jesus. உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. We are grateful that you are giving so many opportunities for us to come nearer unto you, O Lord. இவ்வளமாக இத்தனை ஸ்லாக்கியங்களை கொண்டு நாங்கள் உம்மை கிட்டி சேர்வதற்காக நீங்கள் கொடுக்கிற தருணத்திற்காக நன்றி What செலுத்துகிறோம். a blessed people we are. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். But all these are only by thy greatest grace. இது எல்லாவும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே நடக்கிறது. We thank you, Lord Jesus. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். Bless those who join this service. இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் And bless ஜெபிக்கிறோம். the people who are seeing and hearing this service anytime. வருகிற வாரத்திலேயும் கூட இந்த ஆராதனையை எப்பொழுது யார் கேட்டாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Let the Holy Ghost descend upon them, O Lord Jesus. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Lord, you do thy work in them. உம்முடைய கிரியை நீர் அவர்களுக்குள்ளே செய்வீராக. Let them run their race. அவர்களுடைய ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடித்து What you have kept for it. நீங்கள் அவருக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And reach the goal. எங்களுடைய லக்கை சேர்ந்து அடைவதற்கு. Praise Jesus. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். We thank you, Lord. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். Once more, bless each and everyone in the name of Jesus. மீண்டுமாக ஒவ்வொருவரையும் நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். We thank for the wonderful life that you have given to our departed pastor. எங்களை விட்டு சென்ற போதகருக்கு நீர் கொடுத்த வாழ்க்கைக்காகவும் ஊழியத்திற்காகவும் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You are the one who is going to remove the obstacles நீரே and hurdles in the path of righteousness. நீர் எங்களுக்கு முன்பதாக வரும் தடைகளை உடைத்தெறிகிறவர்களாய் காணப்படுகிறீர். Hallelujah. Hallelujah. You are victorious Jesus, O Lord. நீர் ஜெயம் தருகிற ஆண்டவராய் இருக்கிறீர். As we are your children. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். That victory is ours. எனவே ஜெயம் எங்களுடையது. We thank you, Lord. உமக்கே நன்றி. Let the God people grow in faith. உம்முடைய விசுவாசத்திலே ஜனங்கள் வளரத்தக்கதாய் காணப்பட வேண்டும். And we also pray for each and every one நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். who is praying for us. எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray for one another. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக Pray ஜெபிக்கிறோம். for the ministry. ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். And also help the ministry, O Lord Jesus. நீர் இந்த ஊழியத்திற்கும் உதவி செய்வீராக. We thank you for those who are helping the ministry. இந்த ஊழியத்துக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Wherever they are. அவர்கள் எங்கே இருந்தாலும் You are putting the desire in them to help for the gospel, for thy ministry, O Lord Jesus. நீர் அவர்களுக்குள்ளே உதவி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர். Bless them manifold. அவர்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பீராக. In all aspects of Jesus. எல்லா வழிகளிலேயும். We thank you, Lord.
கர்த்தருக்கே நன்றி Give செலுத்துகிறோம். all glory and honor to thee and thine alone. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Praise be to his name. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Now we are going to pray for the blessing, இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் செய்ய போகிறோம். healing, protection and provision of God. சுகப்படுத்துதலுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபம் செய்ய போகிறோம். Keep our hands on our head. நம்முடைய கைகளை நம்முடைய தலையின் மேல் வைத்துக் கொள்வோம். You feel the hand of the God kept upon your hand. கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தின் மேலே வைக்கப்படுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. You are the blesser. நீரே You ஆசீர்வதிக்கிறவராய் are the இருக்கிறீர். healer. நீரே சுகம் You தருகிறவராய் are the இருக்கிறீர். provider. நீரே போஷிக்கிறவராய் இருக்கிறீர். Thank you, Lord Jesus, for that. இயேசுவே உமக்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Now we come into thy presence இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்திலே வருகிறோம். and we want you to bless us, O Lord, in the name of Jesus. நீர் எங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Bless the people, O Lord. ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Protect them in this week அவர்களை இந்த வாரத்திலேயும் பாதுகாத்துக் and கொள்வீராக. also in all the days of their life, O Jesus. அவர்களுடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை When பாதுகாத்துக் they're going கொள்வீராக. out and coming in, அவர்கள் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் protect them from all evil, எல்லா accident விக்கனங்களிலிருந்தும் and everything that comes எல்லா விபத்துகளிலிருந்தும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. brings disaster in the life of the people. அவர்களுடைய ஜீவியத்திலே அழிவை கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து போடுவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Now we pray for the sick, O Lord. இப்பொழுது நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். Wherever they are, அவர்கள் எங்கே இருந்தாலும், home and hospital, வீடுகளிலே இருந்தாலும், and even மருத்துவமனையிலே now இருந்தாலும், sitting and hearing this service. இப்பொழுது இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தாலும், Lord, we request thy healing power to enter into them, O Lord Jesus. உம்முடைய சுகப்படுத்துகிற வல்லமை அவர்களுக்குள்ளே செயல்படுவதாக. Heal the people. நீர் அவர்களை சுகப்படுத்துவீராக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Let the testimonies arise. சாட்சிகள் எழும்ப வேண்டும். And for the glory of thy name, O Lord Jesus. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. Hallelujah. ஹல்லேலூயா. And provide the needs of the people according to thy will, O Lord Jesus. அவர்களுடைய தேவைகளை உம்முடைய சித்தத்தின்படி நீர் சந்திப்பீராக. Hallelujah. Bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும். Bless everyone all over the world who believes thy name. உம்முடைய நாமத்திலே நம்புகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உலகம் முழுவதாக இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Gather the people chosen by thee. உம்மாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை நீர் ஒன்று சேர்ப்பீராக. Before thy coming, O Lord Jesus. உம்முடைய வருகைக்கு முன்பதாக. Use as many as you predestinated to நீர் bring out the word and blessing of God. நீர் முன் குறித்த வண்ணமாக நீர் தேர்ந்தெடுத்தவர்களை இயேசுவினுடைய வார்த்தையை கொண்டு வரத்தக்கதாய் கிருபை செய்யும். Encourage them in the name of Jesus. அவர்களை உற்சாகப்படுத்துவீராக. And anoint them with the Holy Spirit of Jesus. உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே நீர் அவர்களை அபிஷேகிப்பீராக. We ask everything in the name of Jesus. நாங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். Amen. ஆமென். Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். May the grace of our Lord Jesus and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with each and everyone who believes Him until the day of coming of Jesus. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக அவரை விசுவாசிக்கிற அனைவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த கடவுது. ஆமென். அல்லேலூயா. Now the time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமா இருக்கிறது. Hear the announcement. அறிவிப்பை கேட்டு, Pray for it அதற்காக ஜெபம் செய்து, and do accordingly. அதன்படி செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். God's blessing will be there. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பொழுது காணப்படும். By the guidance of God, by the will of God, கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி, அவருடைய சித்தத்தின்படி this online programs will be relayed. இந்த ஆன்லைன் ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். Every Sunday at 4 o'clock, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணி வேளையில் there is 10 minutes devotion. 10 நிமிட தியானம் இருக்கிறது. Hear that. அதை கேளுங்கள். It's the word of God. அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். You will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Following that at 6 p.m., அதை தொடர்ந்து 6 மணி வேளையில் the service will be relayed. நம்முடைய மாலை ஆராதனை ஒளிபரப்பாகும். Hallelujah. அல்லேலூயா. You have experienced that so many weeks. நம்ம अनेक வாரங்களாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். So join and see and be blessed. எனவே இதே வண்ணமாக தொடர்ந்து பார்த்து கேட்டு அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
Mostly we are relaying the preachings of our dear departed pastor. Hallelujah, Israel. நம்மை விட்டு சென்ற நம்முடைய தலைமை போதகர் செய்த பிரசங்கத்தையும் கூட ஒளிபரப்பு செய்து வருகிறோம். See him, hear his voice, but it is the voice of God. அவரை பார்த்து அவருடைய குரலை கேளுங்கள், ஆனால் அது கர்த்தருடைய குரலாய் காணப்படுகிறது. Get the blessing. ஆசீர்வாதத்தை If பெற்றுக்கொள்ளுங்கள். you have prayer request, உங்களுக்கு ஜெபம் விண்ணப்பம் இருக்கும் என்றால் contact us. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Our phone number is there. எங்களுடைய ஃபோன் நம்பர், Our email address is there. எங்களுடைய இமெயில் ஐடி, WhatsApp, வாட்ஸ்அப் நம்பர், mobile. ஃபோன் நம்பர் இது. Whatever the means you could contact us, please contact us. நீங்கள் எவ்வளவாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவாக தொடர்பு We are கொள்ளுங்கள். ready to pray for the people. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய காத்திருக்கிறோம். We pray unto God. நாங்கள் தேவனிடத்திலே ஜெபம் He செய்கிறோம். is only going to answer our prayers and bless you, கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு அதை ஆசீர்வதிக்க போகிறார். heal you and deliver you. உங்களை சுகப்படுத்தி உங்களை விடுதலை செய்ய போகிறார். Hallelujah. அல்லேலூயா. Every Wednesday, ஒவ்வொரு புதன்கிழமையும் in the night from 10:30 p.m., இரவு 10:30 மணி முதல் there is a prayer in this same place. இந்த இடத்திலே ஜெபம் நடைபெறுகிறது. This place, the place where our pastor was lived. நம்மளை விட்டு சென்ற நம்முடைய தலைமை போதகர் வாழ்ந்த இடம் இது. Maybe that is not important, அது ஒருவேளை முக்கியமாக இருக்காது. but God has given this place for us to pray ஆனால் தேவன் இந்த இடத்தை நமக்கு ஜெபிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். because he was a man of prayer. ஏனென்றால் அவர் ஒரு ஜெபத்துக்குரிய ஆளாய் காணப்பட்டார். He prayed for the people all over the world for the past 60 years. அவர் உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்களுக்கு கடந்த 60 வருடங்களாக ஜெபம் செய்து வந்தார். So we are a blessed people to gather here and pray. எனவே இங்கு கூடி ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். We remember you all in our prayers. உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூர்கிறோம். We put your prayers in front of God. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே வைக்கிறோம். And God is helping us, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். blessing us. நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Every day ஒவ்வொரு தினமும் from 9 p.m. to 9:15 p.m. 9 மணி முதல் 9:15 வரை for 15 minutes 15 நிமிடங்களுக்கு there is a prayer. ஒரு ஜெபம் இருக்கிறது. All over the people all over the world are joining us. உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்கள் அந்த நேரத்திலே நம்மளுடன் சேர்ந்து To ஜெபிக்கிறார்கள். pray. ஜெபிப்பதற்காக You also join. நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். Pray for us. எங்களுக்காக ஜெபியுங்கள். Pray for you. உங்களுக்காக ஜெபியுங்கள். And we will pray for each other. நாம் ஒவ்வொருவர்களுக்காக மாற்றி மாற்றி ஜெபித்துக் கொள்வோம். The blessing of God is going to increase. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது. And our morning service in all the churches will be conducted from 9 a.m. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை 9 மணி முதல் எல்லா கிளைகளிலேயும் தொடங்கப்படும். In some of the places from 8 a.m. also. ஒரு சில இடங்களிலே 8 மணி முதலும் கூட. Those who have to join, please join in that. அதிலே கலந்து கொள்ள வேண்டியவர்களும் ஒழுங்குடன் வந்து அதிலே கலந்து கொள்வோம். God is blessing us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். We were baptized 14 people கடந்த வாரத்திலே நாம் 14 மக்களை ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். in one of our branch in Andhra Pradesh called Renigunda. ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற நம்முடைய கிளை சபையில ரேணிகுண்டான்ற இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். In that 12 are youth. அதிலே 12 பேர் வாலிபர்களா இருக்கிறார்கள். Please pray for them. அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். Like that, God is expanding the ministry, blessing the ministry. அவனமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை பெருக செய்கிறார், விரிவாக்கம் செய்து கொண்டு வருகிறார். All because of our united prayer. ஏனென்றால் அது எல்லாம் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதனாலே. Hallelujah. அல்லேலூயா. And if anybody wants to send your offerings, நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் please contact us. We will tell you how to do that. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அதிலே எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். One more announcement. இன்னும் ஒரு அறிவிப்பு. Every week we are announcing that ஒவ்வொரு வாரமும் நாம் அதை அறிவித்து வருகிறோம். there is a biography book written by our dear pastor Hallelujah Israel. நம்மளை விட்டு சென்ற நம்முடைய ரெவரண்ட் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர் எழுதிய சுயசரித்திர புத்தகம் இருக்கிறது. If you read that, it will be a blessing for you. அதை வாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். And be a blessing to the ministries also. அது ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படும். And also came to know how this VA mission work is going on.
அது மட்டுமல்லாமல் இந்த VA மிஷன் ஊழியம் எவ்வளமாக வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து By கொள்ளலாம். the power of God, கர்த்தருடைய வல்லமையினாலே, by the deliverance ministry. கர்த்தருடைய விடுதலையின் ஊழியத்தினாலே, Hallelujah. அல்லேலூயா, And the direct voice of God கர்த்தருடைய நேரடியான குரலை கொண்டு brought through his obedient people whom he has chosen. அவர் எடுக்கப்பட்ட அவருக்கு கீழ்ப்படிக்கிற ஜனங்களை கொண்டு உங்களை வந்து So சேர்ந்தடைகிறது. if you want, contact us, we will send you. எனவே இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதை எவ்வாறு வாங்குவது என்று நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.